சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். சிஎம் விஜய் கோட்டையில் போடும் முதல் கையெழுத்து. எப்படி பார்த்தாலும் பெண்களுக்கு ஜாக்பாட். 3 முக்கிய திட்டங்கள். இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெகுலரா வீடியோ போறது நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் டிவிக்கே ஒரு புதிய அஸ்திவாரத்தை எழுதியுள்ளது. கட்சி துவங்கப்பட்டு 2 வருடங்கள் ஆன நிலையில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்த விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் அளவிற்கு உயர்ந்துள்ளார். இப்போது மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு என்னவென்றால், விஜய் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் தனது முதல் கையெழுத்து என்ன திட்டத்திற்கு போடுவார் என்பதுதான் முதல் கையெழுத்து. இதன் காரணமாக விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவித்த வாக்குறுதிகளில் மிகவும் கவனம் ஈர்த்தது இந்த சிலிண்டர் திட்டம் தான். இல்லத்தரசிகளுக்கு குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்தும் முக்கியமான இந்த திட்டம் எரிவாயு விலை உயர்வால் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ளும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பெரிய நிவாரணமாக இருக்கும். ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கும் இந்த திட்டத்தில் தான் விஜய் தனது முதல் கையெழுத்தாக இடுவார் என்று பலரும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது கேஸ் விலை 920 ரூபாய் வரையில் உயர்ந்துள்ள நிலையில் இத்திட்டத்தில் தான் முதல் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா தலைவர் அறிவிக்கையில் பெண்களுக்கான பல முக்கிய திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஏழை பெண்களின் திருமண உதவிக்காக 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கப்படும். இந்த திட்டம் மிகவும் முக்கியமான இருந்தாலும் இன்று சந்தையில் 1 பவுன் தங்கம் 1,22,184 ரூபாய்க்கு இருந்த வேளையில் இத்தனை பேருக்கு இத்திட்டத்தின் கீழ் பலன் அடைவார் என்பதில் பெரும் கேள்வியாக உள்ளது. இதைவிட முக்கியமான இதற்கான நிதி ஆதாரம் எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதுதான். தற்போது மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கும் 1000 ரூபாய் தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கும் திட்டமும் விஜயின் முதல் முடிவுகளில் ஒன்றாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை வர்த்தக சந்தைக்கு பொருளாதாரத்திற்கும் பெரிய லாபத்தை கொடுக்கும் விஷயமாக இருந்தாலும் ரூபாய் 1000 2500 ரூபாயாக உயர்த்துவதன் மூலம் நிதி நெருக்கடி உருவாகும். இந்த 3 திட்டங்கள் பொது அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு ஜாக்பாட் தான். அதே வேளையில் இத்திட்டத்திற்கான நிதியை உருவாக்க தேவையான வருவாய் ஈட்டும் வழிகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் உருவாக்க வேண்டியது கட்டாயம். இது சிஎம் விஜய் எப்படி செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல இத்திட்டங்களை உடனடியாக விஜய் செயல்படுத்த முடியுமா அல்லது காத்திருக்கும் நிதிநிலை மேம்பாட்டு உடன் அறிவிக்கப்படுமா என்பது அடுத்த முக்கியமான கேள்வி. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி தாவேகா தலைவர் 9 தொகுதிகளில் வெற்றி பெறும் 100 இடங்களில் முன்னிலையில் வகுத்து மொத்தம் 109 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. திமுக 6 இடங்களில் வெற்றி பெற்று 59 இடங்களிலும் முன்னிலையுடன் 59 இடங்களிலும் அதிமுக 14 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. தாவேகா புதிய அலை தமிழ்நாட்டு அரசியல் மூலமாக மாற்றி அமைக்கும் வேகத்தில் செயல்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.